மாநில அரசு எப்பொழுதும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்வதை நாம் அறிவோம். சம்பவம் நடந்த அன்றைக்கு உடனடியாக சிறப்பு மாநிலத்தை கிளம்பி நள்ளிரவில் 2 மணிக்கு அங்கே வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு நிவாரணம் வழங்கி நடவடிக்கை எடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மக்களிடத்திலே நம்பிக்கை பெற்றிருக்கிறது. ஒன்றிய அரசு எப்பொழுதும் எப்படி செயல்படுமோ இப்பொழுதும் அப்படியே செயல்படுகிறது. இப்ப உடனடியாக எடுத்தது வந்து கேள்விக்குறியாகிறாங்க. அது எப்படி உடனடியாக ஏற்கனவே மதமாற்றம் நடைபெறுகிறது என்று தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு குழு அனுப்பினாங்க. அந்த குழுவுக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மதமாற்றம் நடைபெறுகிறது இந்த தனியார் பள்ளியில் என்று சொன்னார்கள். அந்த குழுவும் கிட்டத்தட்ட அதே கருத்து சொன்னாங்க. ஆனால் சிபிஐ அறிக்கையில் என்ன வந்தது? அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று வந்தது. எனவே அவர்களுடைய முயற்சி அவர்கள் எடுக்கத்தான் செய்வார்கள். நியாயம் வெல்லும். அவர்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாதுகாப்பு நடவடிக்கை முன்னையே எடுத்திருந்தா இந்த பாதிப்பே வந்திருக்காது மாதிரி அச்சு பேச்சு கேட்கிற மாதிரி யாரும் பேச்சு கேட்கல. அதுதான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.